Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Aviation date 11/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் யாருக்கு என்ன டேட்டில் என்ன டைமில் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி SAP Aviation யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸ் தேவைப்படுது, ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ள மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, NRI சீட்டு, இதில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இன்று கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஒரு 4 இம்பார்ட்டண்ட் அப்டேட் விட்டுருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி எந்த தேதியிலிருந்து நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? இது யாருக்கு, திரும்பவும் சொல்கிறேன், சிறப்பு பிரிவினருக்கான நேரடி கலந்தாய்வு சென்னையில் நடைபெறுகிறது. இதில் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 13/8/2026 நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், சீரியல் நம்பர் 1லிருந்து 25 வரைக்கும் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவைலபிள் இந்த அஃபீஷியல் வெப்சைட். அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அந்த PDF-ஐயும் அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 13/8/2026 காலை 8:30 மணிக்கு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் சீரியல் நம்பர் 1லிருந்து 30 வரைக்கும் அந்த லிஸ்ட்டையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். PWT கேண்டிடேட்டுக்கு காலை 9 மணிக்கு ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் PWT கேண்டிடேட் அவங்களுடைய லிஸ்ட்டையும் நம்ம அடுத்தடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா லெக்சர் ஹால் 2, தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார். இந்த இடத்துல அதுக்கான கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக கால் லெட்டர் அனுப்பப்பட மாட்டாது. குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்திருக்கணும். கவுன்சிலிங் அலாங் வித் ஒன் ஆஃப் த பேரண்ட் அட் தர் ஓன் காஸ்ட். இப்போது அந்த கேண்டிடேட்டு அவங்களோட பெற்றோர்களில் யாராவது ஒருவருடன் வர வேண்டும். இதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. கேண்டிடேட் should produce the demand draft payable at Chennai for ₹500 drawn in favor of the Secretary Selection Committee, Chennai 10 at the time of counseling as processing fees. 500 ரூபாய்க்கான DD எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இது ப்ராசஸிங் ஃபீஸுக்கு. கேண்டிடேட் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வரணும், நீட் அட்மிட் கார்டு கொண்டு வரணும், 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, HSC ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி 6th-லிருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான அந்த ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட் should be produced from where the candidate is undergoing course at present. அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்டினுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. Since more number of candidates are being called for counseling, allotment is not guaranteed everyone. அப்போது நிறைய மாணவர்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அந்த அழைக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி இல்லை. அதில் மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த டேட் அண்ட் டைம் மார்க் மென்ஷன்ட் இன் த ஷெட்யூல். கேண்டிடேட்ஸ் shall only opt for the vacancies available at that
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு பிரிவினருக்கு ஆஃப்லைனில் நடக்கிறதுனால மேலே ஸ்க்ரீனில் என்னென்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். அதை தான் நீங்கள் எடுத்துருக்கணும். மொபைல் ஃபோன், அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் நாட் அலவுடு. Candidates should bring the demand draft towards the tuition fee prescribed in the fee detailed annexed below. Produced the demand draft at the time of getting provisional allotment order. If candidate do not bring the demand draft, facility for the same has been arranged at the venue of counseling. நீங்கள் போகும்போதே டிமாண்ட் டிராஃப்ட் டியூஷன் ஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி எடுத்துகிட்டு போக மறந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு அதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. இப்போது எம்பிபிஎஸ்சில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸும் 18,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸும். அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய் வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் 12,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸும். பிடிஎஸ்சில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸும் 16,073 ரூபா டியூஷன் ஃபீஸும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸும் 12,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸும். எம்பிபிஎஸ்சில் அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து அவங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி பிரிவினராக இருந்தால் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸும் 10,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸும் கட்டணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் 500 ப்ராசஸிங் ஃபீஸும் 10,073 ரூபாய் டியூஷன் ஃபீஸும் கட்டணும். The eligible list person PWD candidate will be published in the official website. பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதையும் பார்த்துடலாம். சரி, இது வந்து யாருக்கு? ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. அடுத்ததாக இன்னொரு லிஸ்ட் விட்டுருக்காங்க, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். செகண்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கானது. அரசு பள்ளி மாணவர்களில் 13/8/2026 தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 1லிருந்து 448 வரைக்கும், நீட் ரேங்க் பார்த்திங்கன்னா 599லேருந்து 469 வரைக்கும். இது வந்து ஆல் கம்யூனிட்டி. மதியம் 12 மணிக்கு ஜென்ரல் ரேங்க் 449லேருந்து 912 வரைக்கும், நீட் மார்க் 468லேருந்து 438 வரைக்கும். எஸ்சி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் 129லேருந்து 156 வரைக்கும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் அவங்க கம்யூனல் ரேங்க் 21லேருந்து 32 வரைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் கம்யூனல் ரேங்க் 7லேருந்து கம்யூனல் ரேங்க் 12 வரைக்கும். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க, அதே தான். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ப்ராசஸிங் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது. அரசு பள்ளி மாணவர்கள் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 13 பக்கங்கள் இருக்குது. இந்த 13 பக்கத்தில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குறிப்பிட்ட ஷெட்யூலில் நேரடி கலந்தாய்வுக்கு நீங்கள் வந்து இதற்கு முன்னதாக சொன்ன அனைத்து சான்றிதழ்களுடன் சென்று விடுங்கள். அடுத்தது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 பக்கம் இருக்குது. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறத. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. இது வந்து நேரடி கலந்தாய்வுக்கான மிக முக்கியமான 4 அறிவிப்புகள். இதை பார்த்துட்டு எனக்கு இது சூட் ஆகாது சார் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் இந்த 2 கேட்டகரியில் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.